அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி. சிவா அம்மு நாடக அமைப்பாளர். வைகாசி மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஊருக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நேற்று பதிவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டா போட்டிருந்தேன், கொஞ்சம் தலைவலியா இருந்தது. எப்பவுமே மதிய டைம்ல தூங்க மாட்டேன். நேற்று கொஞ்சம் நாடக புக்கிங்கும் டல்லா தான் இருந்தது, ஊருக்கு நிறைய பேர் வரல. அதனால கொஞ்ச நேரம் தூங்கிட்டு ஏஞ்சி பார்த்தா மணி 5:30 ஆயிட்டு இருந்தது. ஐயோ இன்னும் பதிவே போடலன்னு சொல்லிட்டு வீட்லயே போனை பார்த்துட்டு போன்லயே இருக்கிற அந்த என்னென்ன ஊருன்னு சொல்லிட்டு அதை பார்த்து படிக்கவும் தூக்க போடவே வாய்ஸ் அந்த மாதிரி இருந்தது. நிறைய பேர் என்னக்கா உடம்பு சரியில்லையா எடுத்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அது கொஞ்சம் பேசி பேசி வாய்ஸ் வேணா ட்ரை ஆனது உண்மைதான், அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனா உடம்புலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய அன்பு இருக்கும் போது எனக்கு எந்த குறையும் வராது. நிறைய பேர் பதறி என்ன ஆச்சு, ஏன் உடம்பு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிருந்தீங்க. அப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் நாடகங்கள்லாம் குறைவுதான். நாளானைக்கு ஞாயிற்றுக்கிழமையில இருந்து எல்லா டீமுக்கும் நாடகம் இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் குறைவான மன்றங்களுக்கு மட்டும்தான் நாடகம் இருக்கு. இன்னைக்கு நம்ம திருவலம் அசோக் நாடக மன்றம், செஞ்சி டவுன்லயே இன்னைக்கு நாடகம். நம்ம ஜெயலட்சுமி நாடக மன்றம் பாத்தீங்கன்னா குன்னத்தூர் அடுத்த மேல் நகர், கண்ணமங்கலம் லைன்ல இருக்கிற குன்னத்தூர் பக்கத்துல மேல் நகர்ல நாடகம். வதியூ ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் பாத்தீங்கன்னா சேட்பட் பக்கத்துல முருகநந்தல் அப்படிங்கிற ஊர்ல நம்ம ஜெயம் நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு. முத்தாலம்மன் நாடக மன்றம் கண்ணமங்கலம் அடுத்த கீழ்வல்லம் அப்படிங்கிற ஊர்ல நாடகம். ஜீவா நாடக மன்றம் முள்ளன்றம் அடுத்த விஸ்வநாதபுரம் அப்படிங்கிற ஊர்ல வில்வநாதபுரம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம ஜீவா நாடக மன்றத்துக்கு நாடகம். வட இலுப்பை பரணி நாடக மன்றம் ஆக்கூர் கூற்றோடு அடுத்த நிமிலி அப்படிங்கிற ஊர்ல நாடகம். செய்யாறு ஸ்ரீவாணி நாடக மன்றம் திமிரி அடுத்த ஆகாரம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம வாணி நாடக மன்றத்துக்கு நாடகம். கோணலம் ஏழுமலை நாடக மன்றம் வள்ளிமலை பக்கத்துல பெரிய மெட்டூர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம ஏழுமலை நாடக மன்றத்துக்கு நாடகம். குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் பாத்தீங்கன்னா கண்ணமங்கலம் லைன்ல மோத்தக்கல் அப்படிங்கிற ஊர்ல நம்ம ராஜேஸ்வரி நாடக மன்றத்துக்கு நாடகம். முத்துமாரியம்மன் நாடக மன்றம் இன்னைக்கு திருவலம் ஈபி பக்கத்துல சின்ன ராமாபுரம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம முத்துமாரியம்மன் நாடக மன்றத்துக்கு நாடகம். வந்தவாசி கலைதேவி நாடக மன்றம் நம்ம ஆரணி பக்கத்துல அடையகுளம் அப்படிங்கிற ஊர்ல நாடகம். துளசி நாடக மன்றம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு திருவலம் பக்கத்துல இளையநல்லூர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம துளசி நாடக மன்றத்துக்கு நாடகம். நந்தினி நாடக மன்றம் அவலூர்பேட்டை அடுத்த சாலக்குப்பம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம நந்தினி நாடக மன்றத்துக்கு நாடகம். ஆரணி வள்ளி நாடக மன்றம் ஆரணி பக்கத்துல எஸ்யூவனம் கொட்டாமேடு. தனம் நாடக மன்றம் பாத்தீங்கன்னா ஆரணி டு திமிரி ரோட்ல வளையாத்தூர் பக்கத்துல கலைஞர் நகர் அப்படிங்கிற இடத்துல நாடகம். தனுஷ் நாடக மன்றம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சக்கரக்குட்டை சிசி ரோட் லைன்ல பாளைய ஏகாம்பர நல்லூர், இது சந்தவாசல் லைன்ல இருக்கு. பாளையம் ஏகாம்பர நல்லூர் பக்கத்துல சக்கரக்குட்டையில நாடகம். இன்னைக்கு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம். கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க. நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க. நிறைய பேர் நான் வெறும் வாய்ஸ் பதிவு போடுறதை விரும்ப மாட்டீங்க, வீடியோவா எடுத்து போடுங்கக்கா அப்படின்னு சொல்றீங்க. காலையில இருந்து பாத்தீங்கன்னா நிறைய ஊர் வந்துட்டு இருந்தாங்க. இப்ப கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ எடுத்து போட்டு. அதுவும் இல்லாம நேற்று கொஞ்சம் தூக்கக்கல்ல பேசும்போது நிறைய பேர் உடம்பு சரியில்லாம் கேட்க ஆரம்பிச்சதுனாலதான் இன்னைக்கு உங்களுக்காக நம்ம பதிவே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பதிவு போடுறேன். இந்த ஆடி ஆவணி வரைக்கும் நம்மளுக்கு கம்பெனிங்களுக்கு முதல்ல டேட் ஃபுல்லா கொடுக்கணும். எல்லா டீமுக்கும் முடிஞ்சல எல்லாரும் நம்மள நம்பியிருக்காங்க, அவங்க டேட் புடிச்சு கொடுக்கணும். இது இல்லாம ரசிகர்கள் ஒரு விருப்பத்தோட வராங்க, இந்த டீம் வைக்கணும் அந்த டீம் வைக்கணும்னு ஒரு விருப்பத்தோட வராங்க. அவங்க என்ன டீம் விரும்புறாங்களோ அதை பார்க்கணும். அதுல டேட் இல்லைன்னா இன்னொரு டீம் கொடுக்கணும். அது முதல்ல அவங்க மனசுக்கு பிடிக்கணும். இது மாதிரி நான் நிறைய பேசணும். ஒரு ரசிகர் கேட்டு வர டீம் அந்த டேட்ல இருந்துச்சுன்னா ஒரு 1/2 hourல வேலை முடிஞ்சிடும். அதுக்கே கொஞ்சம் நேரம் ரேட்டுக்கு பேசுறதுக்காகும். இப்ப நீங்க கேட்டு வர டீம் இல்ல, நான் வேற டீம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா 1 hour ஆயிடும். அந்த மாதிரி டைம் அதிகமா ஆக ஆக அக்கா பேசி பேசி டயர்ட் ஆயிடுறேன். அதனாலதான் உங்களுடைய சகோதரியால வீடியோ பதிவு எடுத்து போட முடியல, வாய்ஸ் பதிவு தான் போடுறேன். அதனால எப்படி இருந்தாலும் பொறுத்துக்கோங்க. எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி, பதிவு 6 மணிக்குள்ள உங்களுக்காக நான் போட்டுடுறேன். பாருங்க. நாடகங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட்டும் வாய்ப்பும் கொடுங்க. இன்னும் நிறைய ஊர்ல இன்னும் கூட்டத்துக்கான டேட்லாம் வைக்கல போல இருக்கு. ஆன்லைன் புக்கிங் பண்ணுங்க, சந்தோஷம்தான். நிறைய முறை நான் அதை பத்தி சொல்லியிருக்கேன். ஒரு விழிப்போட பண்ணுங்க. நீங்க யாருக்கு அமௌண்ட் போடுறீங்க, எந்த டீம் புக் பண்றீங்க அப்படிங்கிறதுல கொஞ்சம் தெளிவா இருங்க.
தெளிவில்லாம ஒரு நாடகத்தை கொடுத்துட்டு ஒரு டீம் வந்து எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, அந்த நாடகம் நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ முதல்ல வேலையோட அந்த டீம் வந்து ஊருல வந்துடணும். அந்த மாதிரி ஒரு நல்ல டீமா பார்த்து புக் பண்ணுங்க. ஆன்லைன்ல ஏதோ ஒரு நம்பரை பார்த்துட்டு புக் பண்ணிட்டு அப்புறம் அந்த டீம் வரல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இது ஒரு ஆள் விஷயம் கிடையாது. ஊருன்னும் போது 10 பேரோட விஷயம். ஊரோட கௌரவத்தை குறிக்கிறதா இன்னைக்கு நாடகம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஊரோட எங்க ஊர்ல நாடகம் சூப்பரா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஊர் அதிகம். அதனால நாடகம் வைக்கும் போது பார்த்து வைங்க. முடிஞ்ச அளவுக்கு நேரா வாங்க. நானும் உங்களை பார்ப்பேன், நீங்களும் எங்களை பார்ப்பீங்க. உங்க மனசுல என்ன விரும்புறீங்க, என்ன மாதிரி டீம் விரும்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல சௌகரியமா இருக்கும். தொடர்ந்து வந்து நாடகத்தை புக் பண்ணுங்க. உங்கள் சகோதரி அம்மாவுக்கு எப்பவுமே வாய்ப்பு கொடுங்க. வாழ்க தமிழ், வளர்க நாடக கலை. நன்றி, வணக்கம்.